வணக்கம் நண்பர்களே, நம்ம கௌதம் ஃபினான்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை, வாராந்திர வீக்லி எக்ஸ்பைரி டேவான இன்னைக்கு இந்திய பங்கு சந்தை தன்னோட முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான நாளாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்வதேச சந்தை நிலவரங்கள் மற்றும் கச்சா எண்ணெயோட விலை உயர்வு நம்மளோட பங்கு சந்தையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இன்னைக்கு லாபத்துல முடிஞ்ச ஷேர்ஸ்லாம் எது எது, அதுவும் நஷ்டத்தை சந்திச்ச பங்குகள்லாம் எது எது அப்படின்றத பத்தி விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கு வர்த்தகம் தொடங்கியதுல இருந்தே இந்திய சந்தையில ஒரு ரத்த ஆறு ஓடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கடுமையான சரிவு ஏற்பட்டுச்சு. முக்கியமா சென்செக்ஸ் இன்னைக்கு சுமார் 800 புள்ளிக்கும் மேல சரிஞ்சு 70,692 நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதே போல முதலீட்டாளர்கள் உன்னிப்பா கவனிக்கிற நிப்டி 50யும் சுமார் 200 பாயிண்ட்டுக்கும் மேல சரிஞ்சு 24,178 அதோட முக்கிய சப்போர்ட் லெவலுக்கு கீழே சென்று ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது இந்திய சந்தையில ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த திடீர் வீழ்ச்சிக்கு பின்னாடி முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு அப்படின்றத எல்லாருமே எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், கச்சா எண்ணெய் விலை உயர்வு. மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவர போர் பதற்றம் மற்றும் ஹர்முஸ் ஜலசந்தில ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடையினால கச்சா எண்ணெயோட விலை பேரல் ஒன்றுக்கு $100 தாண்டி போயிட்டு இருக்கு. இந்தியா தன்னோட தேவையில பெரும்பாலான பகுதியை இறக்குமதி செய்யறதுனால இது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியேறது, அதாவது எஃப்ஐஐஸ் நிறைய செல் பண்றாங்க. எண்ணெய் விலை உயர்வுனால இந்தியாவின் மேக்ரோ காரணிகள் பாதிக்கப்படும் அப்படின்ற அச்சத்துல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தங்களோட ஷேர்ஸை தொடர்ந்து வித்துட்டே வர்றாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சு வர்றது சந்தையில ஒரு கூடுதலான ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்க்கெட் முழுக்க சரிவில் இருந்தாலுமே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணுங்க. பணம் முழுக்க வெளியே போல, ஏன்னா அது செக்டார் ரொட்டேஷன் ஆகுது. இன்னையோட கிளியர் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மா செக்டார் ஒரு டிஃபென்சிவ் லீடராகவே முன்னிலையில வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சுமார் 2% இன்க்ரீஸோட. இது சாதாரண பவுன்ஸ் இல்லைங்க. அன்சர்டனிட்டி இருக்கிற நேரத்துல கூட இன்ஸ்டிடியூஷனல் மணி சேஃபா ஏர்னிங்ஸ் விசிபிலிட்டி உள்ள ஒரு செக்டாருக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதுல ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் பிரம்னால் ஃபார்மா. இந்த பங்கு இன்னைக்கு மட்டுமே சுமார் 9.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு $168 வரைக்கும் சென்றிருக்கு. இது ரீட்டைல் ட்ரிவன் ஸ்பைக் மாதிரி தெரியலாம், ஆனா பிரைஸ் பிளஸ் வால்யூமை கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான அக்குமுலேஷனுக்கான ஒரு சிக்னல். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிக் பையர்ஸ் குவைட்டா இதுல என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்றது இதனோட அர்த்தம். அடுத்தது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் மற்றும் சிப்லா. இவங்க 1.5 இருந்து இன்னைக்கு 2% மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஒரு பேக் போன். குளோபல் டிமாண்டோட ஸ்டடி, யூஎஸ் ஜெனரிக் எக்ஸ்போஷர் ஸ்ட்ராங்கா இருக்கு, கரன்சி சப்போர்ட் கூட இருக்குது. அதனால இன்வெஸ்டர்ஸ் இதை டிஃபென்சிவ் அலோகேஷனாக தான் பார்க்குறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்பேஸ்லையுமே ஒரு பாசிட்டிவான மூவ் தெரியுதுங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சுமார் 4% இன்க்ரீஸ் ஆயிட்டு இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ரிலையன்ஸ் எக்கோ சிஸ்டமோட சப்போர்ட்டு, லாங் டேர்ம் குரோத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காரணமா இந்த ஸ்டாக் மார்க்கெட் வீக்னஸா இருக்கிற சமயத்துல கூட இவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க. இதுல அண்டர்லைங் மெசேஜ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு பிசினஸால மட்டும்தான் டவுன் சைட்ல கூட ஹோல்ட் ஆக முடியும். இன்னைக்கு ஏர்னிங் ட்ரிவன் மூவர் யாருன்னா ஆரக்கிள் ஃபினான்ஸ் சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் தாங்க. Q4ஓட லாபம் 30%க்கு இன்க்ரீஸ் ஆன பிறகும் இதனோட ஷேர்ஸ் 7% வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு. இதுல முக்கியமான லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்கா இருந்தாலுமே ஏர்னிங் ஸ்ட்ராங் அப்படின்னா அதனோட பிரைஸ் ரியாக்ட் ஆகாம இருக்காது அப்படின்றது இதுல தெரியுது. இங்க நம்பர்ஸ் அல்டிமேட்லி வின் ஆகுது. மொத்தத்துல இன்றைய மார்க்கெட்ல ஒரு கிளியரான மெசேஜ் கொடுக்குறாங்க. பேனிக் செல்லிங் நடக்கிற நேரத்திலையுமே ஸ்மார்ட்டான மணி, குவாலிட்டி ஏர்னிங்ஸ் பிளஸ் ஏர்னிங்ஸ் விசிபிலிட்டி பிளஸ் செக்டார் ஸ்ட்ரென்த் உள்ள ஷேர்ஸையே தேர்வு பண்ணும் அப்படின்றதுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள். இன்றைய சந்தை சரிவுக்கு மிக முக்கியமான காரணம் ஐடி மற்றும் ஆட்டோ செக்டார்ல நடந்த கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தாங்க. பர்டிகுலர்லி ஐடி செக்டாரோட சென்டிமெண்ட் ரொம்பவே பலவீனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல பிக்கஸ்ட் டிராகு HCL டெக்னாலஜிஸ். இந்த ஷேர்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10% வரைக்குமே சரிஞ்சு நாள் முழுக்க டாப் லூசராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் டீசெண்டாக இருந்தாலுமே ஃபார்வர்ட் கைடன்ஸ் வீக்காக இருக்குது. மார்க்கெட் எப்பயுமே
பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை விட ஃபியூச்சர் குரோத்தை தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் இமீடியட்டாக எக்ஸிட் ஆயிட்டாங்க. டெக் மஹேந்திராலுமே அதே பேட்டர்ன் தாங்க. லாபம் 16% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் கொடுத்த ஒரு அவுட்லுக் கான்சர்வேட்டிவ். இதனோட ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா பங்கு சுமார் 3.5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதில் லெசன் என்னன்னா குட் ரிசல்ட் மட்டும் போதாதுங்க, ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் விசிபிலிட்டியும் இருக்கணும். இப்போ பேங்கிங் ஸ்பேஸை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே இந்த மாதிரியான நேரங்களில் சப்போர்ட் கொடுக்க வேண்டிய பெரிய பிளேயர்ஸான ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க கூட கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2% வரைக்குமே இன்னைக்கு சரிவு சந்திச்சு மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியாம சூழ்நிலையில இருந்தாங்க. இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா போர்ட் பேஸ்டு வீக்னஸ் தான், நாட் ஜஸ்ட் செக்டார் ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ். மற்றொரு ஷார்ப் ஃபால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா Q4 லாபம் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே முக்கியமான மெட்ரிக்கான நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சிருக்கு. இதனோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் 8% வரைக்குமே சரிஞ்சிருக்கு. இதுல மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ல ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காதீங்க, அண்டர்லையிங் நம்பர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட் பார்க்கும். மொத்தத்தில் இன்னைக்கு இருக்கிற லூசர்ஸ் லிஸ்ட் கிளியரான ஒரு வார்னிங்கை கொடுக்குதுங்க. மார்க்கெட் இப்போ ரிசல்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர் கிளாரிட்டி ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்றது. அதனால நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் குரோத்தை மட்டுமே பார்க்காதீங்க, கைடன்ஸ், மார்ஜின்ஸ், என்ஐஐ மாதிரியான கோர் மெட்ரிக்ஸையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க. அதுதான் டவுன் சைடை உங்களுக்கு அவாய்ட் பண்ணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான சிக்னல் வால்யூம் ஸ்பைக். சில ஷேர்ஸ் வழக்கத்தை விட 10லேருந்து 30 மடங்கு வரைக்குமே அதிகமான வர்த்தகம் நடந்திருக்கு. இதில் ரேண்டமான ஆக்டிவிட்டி இல்லை, ஸ்ட்ராங் பையிங் அல்லது பேனிக்கான செல்லிங்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. முதல்ல நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்க்கலாம். வழக்கமாக சுமார் 2 லட்சம் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகும். ஆனால் இன்னைக்கு மட்டுமே 71 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. ப்ரைஸ் டவுன் ஆகிட்டு வால்யூம் அப் ஆகுது அப்படின்னா இது டிஸ்ட்ரப்ஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பெரிய பிளேயர்ஸ் குவைட்டாக இதுல இருந்து எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது சிக்னல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்மால் கேப் ஐடி ஷேர்ஸ் வீக் மார்க்கெட்டாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் NICSஐ இவங்க 26 கோடிக்கான ஒரு ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸும் வால்யூமும் ப்ரைஸ் பிரேக் அவுட் இந்த மூணுமே அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஷார்ட் டர்ம் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஸ்மால் கேப் அப்படின்றது ரிஸ்க் ஈக்குவலி ஹை. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது டாடா கம்யூனிகேஷன்ஸ். சுமார் 5 மடங்கு அதிக வால்யூம் இதில் ட்ரேட் ஆயிருக்கு. அதோட 5% ப்ரைஸ் கெயினும் வந்திருக்கு. இது ஹெவி அக்குமுலேஷனுக்கான ஒரு சிக்னல். கிராஜுவல் பையிங் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸை மட்டுமே எப்பவுமே பார்க்காதீங்க, வால்யூம் தான் ரியலான ஸ்டோரியை சொல்லும். வால்யூம் இல்லாத ரேலி ரொம்ப ரொம்ப வீக், வால்யூமோட வர்ற ஒரு மூவ் தான் எப்பயுமே சஸ்டைனபிளா இருக்கும். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு பை பண்ணுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால ஒரு முக்கியமான ஃபேக்டர் வீக்கெண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கான ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பர்டிகுலர்லி இன்னைக்கு பவுன்ஸ் ஆன ஷேர்ஸ் எல்லாமே ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் எக்ஸிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நிஃப்டி 24,100க்கும் கீழே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா செல்லிங்கோட மொமெண்ட் அதிகரித்து டீப்பர் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மாறா 24,350க்கும் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே மார்க்கெட் ஒரு மீனிங் ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு அட்டம்ப்டை பண்ணும். மற்றொரு முக்கியமான மேக்ரோ ட்ரிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு. ஆயில் ப்ரைஸ் இன்னுமே ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மற்றும் கரன்சி மீதான ஒரு இம்பேக்டை கொடுத்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை டவுன் பண்ணும். அதனால இந்த ஃபேஸில் அக்ரெசிவ் பை த டிப் போகிறதுக்கு பதிலாக கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் பேஷன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சேஃபான ஒரு அப்ரோச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இப்படிப்பட்ட பல கிளியரான மார்க்கெட் இன்சைட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்த மறக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.